அனைவருக்கும் வணக்கம். தேர்தலுக்கு முன்பு மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு ஒரு முக்கியமான 2 அறிவிப்புகள் வெளியாகும் என சொல்லியிருக்காங்க. அது என்ன அறிவிப்பு, அதை பற்றின முழு விவரம் என்ன எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் சென்ட்ரல் மற்றும் ஸ்டேட் கவர்மெண்ட் சம்மந்தமான ஆல் அப்டேட்ஸ் போட்டுருவோம். அது மட்டும் இல்லாமல் பென்ஷன் சம்மந்தப்பட்ட முக்கியமான அப்டேட்ஸும் இருக்கும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு இன்னும் சில நாட்களில் அவர்களுக்கு அரசிடமிருந்து மிக நல்ல செய்தி கிடைக்கும். மத்திய அரசாங்கம் அகவிலைப்படி அதிகரிப்பு பற்றிய அறிவிப்பை மிக விரைவில் வெளியிட உள்ளது. இதன் மூலம் ஊழியர்களின் அடிப்படை சம்பளத்தில் மிகப்பெரிய அதிகரிப்பு இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது தவிர கொரோனா காலங்கள், அதாவது முடக்கப்பட்ட அகவிலைப்படியின் நிலுவைத் தொகை பற்றியும் அரசாங்கம் இப்போது நல்ல செய்தி அளிக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ அகவிலைப்படி, அதாவது அரியர் தொகையை பற்றி அரசாங்கம் இன்னும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எதுவும் தெரிவிக்கப்படவில்லை என்று இன்னும் சில மாதங்களில் மக்களவை தேர்தல் நடக்க உள்ளதால், ஸோ இந்த நேரத்தில் வாக்காளர்களை மகிழ்விக்கும் வகையில் இது குறித்த பெரிய அறிவிப்பு அரசு வெளியிடலாம் என வட்டாரங்கள் சொல்லப்படுது. ஸோ அகவிலைப்படியை பொறுத்தவரை மத்திய அரசு ஊழியர்கள் கடந்த சில மாதங்களாகவே பலவித நல்ல செய்திகளை பெற்று வருகிறார்கள். இந்த முறையும் ஊழியர்களின் அகவிலைப்படி 4% அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் மூலம் ஊழியர்களின் மொத்த ஊதியத்தில் ஏற்றம் இருக்கும். ஸோ சமீபத்தில் வெளியிடப்பட்டுள்ள டிசம்பர் மாதத்திற்கான ஏஐசிபியின் எண்களின் அடிப்படையில் அகவிலைப்படி 4% அதிகரிக்கும் என்பது தெளிவாக இருக்கு. தற்போது மத்திய அரசு ஊழியர்கள் 46% பெற்றுட்டு வராங்க. ஸோ ஓய்வூதியருக்கும் 46% அகவிலைப்படி நிவாரணம் பெற்று வருகிறார்கள். இப்போது அகவிலைப்படி 4% அதிகரிக்கப்பட்டால் ஊழியர்களோட அகவிலைப்படியும் 50% எட்டும். ஸோ பொதுவாக ஒரு ஆண்டில் 2 முறை அதாவது ஜனவரி மற்றும் ஜூலை மாதங்களில் அகவிலைப்படி திருத்தம் செய்யப்படுகிறது. கடந்த ஆண்டின் ஜூன் மாதத்தில், அதாவது ஜூன் முதல் டிசம்பர் மாதம் வரையிலான ஏஐசிபி எண்களின் அடிப்படையில் ஜனவரியில் அகவிலைப்படி தீர்மானிக்கப்படும். அதே போல் ஜனவரி முதல் ஜூன் மாதம் வரையிலான ஏஐசிபிஎன் எண்கள் அடிப்படையில் ஜூலை மாதத்தில் அகவிலைப்படி உயர்வு தீர்மானிக்கப்படுகிறது. ஸோ கொரோனா காலத்தில் உருவான அசாதாரண சூழ்நிலையின் காரணமாக அந்த நேரத்தில் மத்திய அரசு